ரஞ்சிதா, நான் ஒன்னு மறந்தே போயிட்டேன். என்ன மேடம்? நேத்து பர்த்டே கிஃப்ட் பிரிக்கும் போது ஒரு பார்சல்ல ஒரு சின்ன பத்ரகாளி சிலை இருந்தது. எந்த மடையனோ என்ன பத்ரகாளியோட கம்பேர் பண்ணி இத குடுத்துட்டு போயிருக்கா. நான் என்ன அப்படியா இருக்கேன்? ஆமா மேடம். ஏய், என்ன சொன்ன? அது வந்து கடவுள் மாதிரின்னு சொல்ல வந்தேன். ஆமா, ஊர்ல பாதி பேருக்கு நான் பேய். இது பேய் வீடு, மீதி பேருக்கு நான் பத்ரகாளி. யாருமே என் கேரக்டர் முழுசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய 24 மணி நேரம் சத்யராஜ் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு டயலாக் பேசுறதுக்கு. சகல அது இல்ல சகல, வேற என்ன? அலங்கார வள்ளி அம்மாவை நம்ம கடை திருப்புலா கூப்பிட்ட கையோட எங்களை ஏன் பெர்த்டே கூப்பிடலைங்கிறதையும் கேட்டணும். டேய், இப்பதான் முன் கேட்டு வாசல் வழியா உள்ள போறோம், பின் கேட்டு வாசல் வழியா துரத்தி வர மாதிரி நடந்துக்காத. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதை எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்ம யாரு? அந்த வீட்டுக்கு வருங்கால மருமகன்கள். அக்கம் பக்கத்துல நீங்க ஏன் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலன்னு யாராவது கேட்டா காரி துப்ப மாட்டாங்க. இதெல்லாம் இப்படி விடக்கூடாது சகல, தட்டி கேட்டணும். டேய், இப்ப நீ அந்த அம்மாவை தட்டி கேட்டேன்னா அந்த அம்மா உன்னை தட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. அப்ப வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிப்போம். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்ப கல்யாணமே நடக்காதுங்கறியா? டேய், ஏன்டா இப்படி ஃபீல் பண்ற? இது வெறும் லீடு தான்டா, வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அப்ப நிறைய கேரக்டர்ஸ் இருக்கா? ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன இப்படி படுத்துற? ஏன்டா ரோட்ல பைத்தியக்காரமா புலம்புற? ஐயோ, இவனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி என்ன புடிச்சு கொடுத்துறான் போல இருக்கே. நான் வரேன்டா, வரேன். இது என்ன? இது 10,000 போட்டிருக்கு. ஆமா மேடம், 10,000 துணி கடை கொடுத்தது. ஹோட்டல் திறப்புழாக்காக கூப்பிட வந்திருக்கிறோம். அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்து விழுந்தது, ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா வார்த்தைக்கும் ஒவ்வொரு பல்லு வந்து விடும், ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சுதா? இப்ப என்ன சொன்ன? ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி உன்கிட்ட தான்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ எவங்கிட்டயோ சொல்ற மாதிரிலடா மூஞ்சி வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. டேய், உன் கையில கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. பாப்போம் பாப்போம். பாப்பமா. ஐயோ, என்ன பண்ண போறானோ? குட் மார்னிங் ஆன்ட்டி. என்னது ஆன்ட்டியா? இல்லீங்க மேடம், அது வந்து வாய் தவறி ஹிந்தில பேசினா தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. அனுமதி இல்லாம உள்ள வந்தது தப்பு. அப்பாயின்மெண்ட் இல்லாம பேச வந்திருக்கீங்க, இது கூட தப்பு தான். பேசுறதுக்கு வாயிலாட தான் பேச முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாம கூட பேச முடியாது. மேடம், இந்த வேஸ்டன் கிட்ட வேஸ்டா பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இட்ஸ் ஓகே. என்ன விஷயம்? அது பேங்க்ல லோன் வாங்கி. ஐயோ, பேங்க்ல லோன் வாங்க செக்யூரிட்டி சைன் வாங்க வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னால கையெழுத்து போட முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க போங்க, அதெல்லாம் போட முடியாது. போங்க போங்க. இல்லீங்க, நான் சொல்ல வந்தத சொல்ல விடுங்களே. அப்ப நீங்க அதுக்கு வரலையா? என்ன அதுக்கு வரலையா இதுக்கு வரலையான்னு எதுக்கு மோனல பேசிக்கிட்டு? இத பாருங்க, நீங்க அனாவசியமா எங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க, ஜாக்கிரதை. டேய், அது ஏற்கனவே 7-8 நுழைச்ச மாதிரி தான இருக்கு. ஏய், எஸ் ப்ரோசீட். இத பாருங்க, அவள அனாவசியமா திட்டாதீங்க. அவ என் மேனேஜர். மேனேஜரா? இங்க நான் ஒருத்தி இருக்கேன். சாரி மேடம். போடி. வந்த விஷயம்? பேங்க்ல லோன் வாங்கி. நீ கொஞ்சம் கொடுத்து வாங்கி பேசுறத நிறுத்துறியா? ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அங்க 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 ஆரம்பிக்கலாமா? இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? தெரிஞ்சிருந்தா லோன் கிடைக்காம கெடுத்திருக்கலாமே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லைங்க மேடம், நீங்க வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஆரம்பிச்சு வைக்கணும். மேடம், உங்க பிரஸ்டீஜ்க்கு போயும் கையேந்தி போவனா? சேச்சே, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, இத நான் வந்து திறக்கணுமா? மேடம், கேவலமா பேசாதீங்க. இதே ஹோட்டல் பின்னால 7 ஸ்டார் ஹோட்டலா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. குட் ஜோக். ஏன் சகல சிரிக்கிறாங்க? ஒத்துப்பாங்க போட்டுருக்கு. இல்லடா, நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு. கைவண்டிக்காரனுக்கு கனவு பாரு. குட் ஜோக் மேடம். மம்மி, உழைச்சு முன்னேற நினைக்கிறவங்கள இவ்வளவு கேவலப்படுத்தாதீங்க. ஒரு சின்ன விதைதான் பெரிய மரமாகும், ஒரு துளி மழைதான் பெரிய வெள்ளமாகும். அந்த மாதிரி கிட்டு நட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பெருசாகி நாளைக்கே லேண்ட்மார்க் ஆஃப் இந்தியாவை கூட ஆகலாம். அதனால இவங்க கடையை நீங்க ஓபன் பண்ணி வச்சா இந்தியாவோட லேண்ட்மார்க் ஓபன் பண்ணி வச்ச பெருமை உங்களை சேரும். ஆமா மம்மி, சரித்திரத்துல கூட நீங்க இடம் பிடிக்கலாம். போது நிறுத்துங்கடி. இவனுங்களுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னதே என் சரித்திரத்துல விழுந்த பெரிய இழுக்கு. இதுல இவனுங்க இட்லி கடைய நான் போய் திறக்கணுமா? ஆனா ஒண்ணு, நீங்க 2 பேரும் என் பேச்ச கேட்கலனா ஒருத்தி மாவாட்டுறதும் இன்னொருத்தி எச்சையில தூக்கி போடுறதும் தான் நடக்க போகுது. ஜாக்கிரதை. எங்க பொண்டாட்டிகள் அவ்வளவு ஒண்ணும் கேவலமா நாங்க விட்டுற மாட்டோம். அவங்கள நாங்க ராணி மாதிரி வச்சுப்போம்.
என் பொண்ணுங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா 1 கோடி ரூபாயை என் கண்ணுல காட்டணும். அதுக்காகத்தானே மேடம் நாங்க தெருக்கோடியில கடையை ஓபன் பண்ண போறோம். மேடம், எங்க கூட நீங்க சண்டை போடுறதை விட்டுட்டு உங்க பொண்ணுகளுக்காகவாவது வந்து எங்க கடையை திறந்து வைங்க. நான் கொஞ்சம் பேசலாமா? பாத்தியா? பேசு, 4 வார்த்தை நறுக்குன்னு பேசு. மேடம், நீங்க உன்னை கவனிக்கணும். அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வரல, வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்டு வந்திருக்காங்க. நீங்க போய் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஓபன் பண்ணிட்டு வாங்க. ஆமாங்க, நீங்க வந்து அங்க ரிப்பன் கட் பண்றதோட நிப்பாட்டிடாம ஜட பின்னி பூ வைக்கணுமா? சும்மா இருடா. அது மட்டும் இல்லைங்க, என்ன மாவரைக்க சொல்வீங்களா? நீ தான் இங்க ஆட்டிக்கிட்டு இருக்கிய, அது போதும். நீங்க தான் வந்து எங்க கடையை ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்ல, எங்க கடையோட டிஃபன் எப்படி இருக்குங்கிறதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. என்னடா அது, சாப்பிட வாங்கன்னு டக்குன்னு கவுந்துட்டாங்க. ஒருவேளை இந்த வீட்டுல தீபாவளி பொங்கலுக்கு தான் அடுப்பத்தை வைப்பாங்க போட்டுருக்கு. எது, சுடு தண்ணி வைக்கிறதுக்கா? இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஹீட்டர் இருக்காதா? டேய், வாட்டரே இல்ல, அப்புறம் ஹீட்டர் இருந்து என்னடா பிரயோஜனம்? சரி விடு, மேட்ருக்கு வருவோம். இத பாருங்க, இப்ப நீங்க போலாம். ரொம்ப நன்றி மேடம். புதன்கிழமை காலையில எப்படியாவது நீங்க தான் வந்து கடையை திறந்து வைக்கணும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நாள் திங்கட்கிழமை 30/8/2004, இலக்கம் 28/4, வள்ளுவர் கோட்டம் எதிரில். கை தொலைபேசி எண்கள் 24336390. என்னடே பேசுறது நானு, நீ டயர்ட் ஆயிட்ட? எங்க காணவங்கள போயிட்டாங்களா? நம்ம போலாமா? போலாம். ஏண்டா மூதேவி, மூச்சு விடாம பேசிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி போற? டேய், அம்மாடி, என்னாச்சுமா? இரு இரு, இந்த மருந்து சாப்பிடுமா. ஏமா கண் கலங்குற? உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு தான் அத்தை அனுபவிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் தான் பாவி. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த நீ கொடுமைப்படுத்துறதா நினைச்சு அவகிட்ட சொல்லி அந்த சூனியக்காரிய கூட்டிட்டு வந்து அவ அறிவுரை சொல்றதோட விடாம உன்னையும் என் பிள்ளையையும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேம்மா. அத நான் செஞ்ச தப்பு தானே? இல்ல அத்தை, அவங்கள நீங்க எதுவும் சொல்லாதீங்க. வயசானா எப்படி இருக்கும், அவங்க உணர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, வயசானவங்களை எப்படி பாதுகாக்கணும்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன எல்லாம் உணர்ந்த பிறகும் என்னால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. நான் உங்களை கொடுமைப்படுத்திட்டேன் அத்தை. அத நினைச்சாதான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாடி, அழாதம்மா, அழாத. நான் தான் உங்களை கஷ்டப்படுத்தினேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். என்னோட சேர்த்து அவரையும் வயசானவரா சீக்காளியா ஆக்கிட்டு போயிட்டாங்களே. ஒரு மகனா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் மறந்துட்டு மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லி இவ பின்னால சுத்தினதுக்கு எனக்கும் இந்த தண்டனை தேவைதாம்மா. நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கூல் கிட்ட தான் அவளை பார்த்தேன். காய்கறி வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தா. அவளை மறுபடியும் பார்த்து கால்ல கையில விழுந்து கெஞ்சியாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் பழைய நிலைமைக்கு ஆக்கிடுறேன்ப்பா. வயசானவங்களா வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எந்த நோக்கத்துக்காக இந்த உருவத்தை கொடுத்தீங்களோ நாங்க அதை உணர்ந்துட்டோம். எங்க அத்தை மனசு குளிர்ற அளவுக்கு நாங்க வாழ்க்கை நடத்த ஆசைப்படுறோம். நாங்க செஞ்ச குத்தம் குறையெல்லாம் மனசுல வச்சுக்காம மன்னிச்சு இந்த தண்டனையில இருந்து விடுதலை கொடுங்க. இனிமே எங்க அம்மா தான் கண்கண்ட தெய்வம். அவங்கள கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன். அவங்க கிட்ட ஒரு நல்ல மகன்னு பேர் எடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு பழைய உருவத்தை கொடுங்க. அவங்க 2 பேரும் அவங்க அறியாமையினாலதான் இப்படி தப்பா நடந்துகிட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாமா? என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள விட்டா எனக்கு மட்டும் வேற யாருமா இருக்காங்க? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருமா. பாத்தியாமா, இதான் தாய்மை உணர்வுங்கிறது. நீங்க எவ்வளவுதான் அவங்களை கொடுமைப்படுத்தி இருந்தாலும் நீங்க படுற கஷ்டத்தை அவங்களால சகிச்சுக்க முடியல. பாத்தீங்களா?
வயசானவங்க குழந்தைங்க மாதிரி வாழ்க்கையோட எல்லையில இருக்கிறவங்க வாழ்ந்து முடிச்ச சோடுகளை மனசுல நினைச்சுக்கிட்டு போறதுக்கான நாட்களை எண்ணிட்டு இருக்கவங்க. அவங்களே தப்பு பண்ணிருந்தாலும் நாம தான் விட்டு கொடுத்துட்டு போகணும். முடியும் போது அவங்க வாழ்க்கை சந்தோஷமா முடியணும். அவங்க ஆத்மா அவங்க உடம்ப விட்டு பிரியும் போது உங்களை வாழ்த்திட்டே போகணும். அதுதான் நீங்க நல்லா வாழறதுக்கும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததுக்கும் அடையாளம். போகும்போது யாரும் எதையும் கொண்டுட்டு போறது இல்லம்மா. அவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடாம சித்திரவதை பண்றதுனால உங்களுக்கு சாபம் தான் வந்து சேருமே தவிர லாபங்கள் வந்து சேராது. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு பழைய உருவம் வரும். சந்தோஷமா வாழுங்க. That's it. இனிமேல மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா குடும்பம் நடத்தணும். என்ன? நான் வரேன். கௌதம், அங்க பாருடா. ரோடு கிராஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. வா போய் ஹெல்ப் பண்ணலாம். தாத்தா, ஏன் தாத்தா இங்க நிக்கிறீங்க? ரோட கிராஸ் பண்ண முடியல, அதான் நிக்கிறேன். எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பரவாயில்ல ராஜாத்தி, நான் பொறுத்திருந்து போய்க்கிறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா போங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க மிஸ் சொல்லிருக்காங்க. வாங்க. வாங்க தாத்தா. பாத்து பாத்து வாங்க. வா 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 வா. ஓடி. நல்ல பிள்ளைங்க. தாத்தானா உங்களுக்கு ரொம்ப பிரியமா? நல்ல பெரிய ஆளா வரணும், நல்லா படிக்கணும். தாத்தா சொன்னா பலிக்கும். போயிட்டு வாங்க, பார்த்து போகணும். என்ன? பை பை தாத்தா. பை. நமக்கு உதவுன குழந்தைங்க என்னாச்சுன்னு தெரியலையே. தங்கம், என்ன என்னாச்சு? என்னடா கண்ணாச்சு? என்னாச்சு? என்னோட மோதிரத்தையும் இவளோட செயினையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு செயின் வேணும். செயின் இல்லாம போனா அம்மா திட்டி அடிப்பாங்க. சரி அழாத. படுபாய் பசங்க குழந்தைங்க கிட்ட போய் திருடி இருக்கானுங்களே, அவனுக்கு உருப்பிட மாட்டானுங்க. நீங்க இங்கே இருக்க, நான் போய் அடிச்சு இழுத்துட்டு வரேன். பத்தியா எவ்வளவு பெரிய செயின்? தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறினாக்குது. இந்த லட்சணத்துல இவ்வளவு பெரிய செயினை போட்டு இந்த குழந்தைங்களை அனுப்பிக்கிறாங்களே. இவங்களை பெத்தவங்களோட அஜாக்கிரதைக்கு நாம செயினை பறிச்சதுதான் சரியான பாடம். சரி, அந்த பையனாண்ட புடுங்கின மோதிரத்தை காட்டு. இதுவா அரசவரம் தரும் போல. சரி, அவங்க திருடுது அவங்களுக்கு. சரியா? நறுப்பு தாண்டா உனக்கு. இம்மா துண்டு மோதிரம் எனக்கு, அவ்வளவு பெரிய செயின் உனக்கா? இந்த வேலைலாம் வேணாம். ரெண்டுத்தையும் வித்துட்டு வர்ற பணத்துல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். ஏய், இந்த செயினை நான் தனியா பறிச்சது. இதுல உனக்கு என்னத்துக்கு பங்கு தரணும்? தனியா பறிச்சாலும் சரி, சேர்ந்து பறிச்சாலும் சரி, பறிச்சதை வித்து பணத்தை பங்கு போட்டுக்கிறது தான் நம்ம ஒப்பந்தம். என்ன? ஆமா, இது பெரிய இந்திய சீனா ஒப்பந்தம். இத மீறினா போர் முண்டுக்கும். இத பார், இந்த செயின்ல உனக்கு இம்மா துண்டு பங்கு கூட தர மாட்டேன். திருட போனாலும் சேர்ந்து போக கூடாதுங்கிறது கரெக்டா தான்டா இருக்குது. அந்த செயின் வித்த காசுல பாதி வாங்க நான் விட மாட்டேன். அது மட்டும் நடக்காதுடா. ஏய், நம்ம மச்சான் கோச்சிக்கிற. நம்ம 2 பேரும் எப்பவும் 50-50 தான்டா. டென்ஷன் ஆயிட்டியா? வாடா.
ஆ